எல்லாரும் நாளைக்கு என்ன பண்டிகை கொண்டாட போறோம்? தீபாவளி பண்டிகை. அப்படித்தானே? அம்மா எல்லாம் பலகாரம் செஞ்சுட்டாங்களா? அதிரசம், முறுக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்களா? புது ட்ரெஸ் கூட வாங்கியாச்சா உங்களுக்கு? சரி, நீங்க அங்க தீபாவளி பண்டிகையை சிறப்பா கொண்டாடுங்க, சரியா? இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு அழகான வீடு இருக்கு பாருங்க. இங்க ஒரு அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்து வராங்க. இவங்க கூட நாளைக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாட போறாங்க. அம்மா தீபாவளிக்கு என்ன பண்டம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? எள்ளுருண்டை. பாத்தீங்களா? எள்ளுருண்டை செஞ்சு வச்சிருக்காங்க. சரியா? எள்ளுருண்டை செஞ்சு வச்சுட்டு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அம்மா வெளியே போனதும் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கலாமா? அம்மா செய்த எள்ளுருண்டையை, அம்மா செய்த எள்ளுருண்டையை எடுத்து போக எறும்பு கூட்டம், எடுத்து போக எறும்பு கூட்டம் வரிசையாக வந்தது, வரிசையாக வந்தது. எறும்பு கூட்டம் வரிசையா வந்துருச்சு அம்மாவுடைய எள்ளுருண்டையை எடுத்துட்டு போறதுக்கு. அடுத்தது யார் வராங்கன்னு பார்க்கலாமா? எள்ளுருண்டையின் வாசம் மூக்கை துளைக்கவே, எள்ளுருண்டையின் வாசம் மூக்கை துளைக்கவே வீட்டில் மறைந்திருந்த 8 எலிகள், வீட்டில் மறைந்திருந்த 8 எலிகள் விரைந்து அங்கு வந்தன, வீட்டில் மறைந்திருந்த 8 எலிகள் விரைந்து அங்கு வந்தன. எலிகளும் வந்துருச்சு அம்மா செஞ்ச எள்ளுருண்டையை எடுத்துட்டு போறதுக்காக. இப்போ எலிகளை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வீட்டில் இருந்த ஒரு பூனை உள்ள மெதுவா பதுங்கி பதுங்கி வருது. எலிகளை மோப்பம் பிடித்த பூனை பதுங்கி பதுங்கி வந்தது, பதுங்கி பதுங்கி வந்தது. பூனையின் வரவை அறிந்த எலிகளும், பூனையின் வரவை அறிந்த எலிகளும் ஓடி ஒளிந்து கொண்டன. ஓடியே போயிடுச்சு. எலிங்க எப்படிப்பட்டதுங்க? அப்படித்தானே? பூனையை கண்டா ஓட்டம் பிடிச்சிரும். இப்போ மெதுவாக பூனை உள்ள வந்து பார்க்குது, ஏதாவது எலி இருக்குதா பிடிக்கலாமான்னு தேடி பார்க்குது. இப்படி வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குது. வீட்டுக்குள்ள சத்தம் கேட்டதும் அங்க யார் வராங்க தெரியுமா? அடுத்தது வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்டு, வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்டு நன்றியுள்ள காவல்காரன் பாய்ந்து அங்கே வந்தானே, பாய்ந்து அங்கே வந்தானே. குழந்தைங்களா, நன்றியுள்ள காவல்காரன் யாரு? நாய் தான். அப்படிதானே? வேகமா ஓடி வருது வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள நாய் வந்ததும் பூனை என்ன செய்யுது? பதுங்கி 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 வெளியே ஓடி போயிடுச்சு. வெளியே ஓடியே போயிடுச்சு. நாயை கண்டா பூனை பாய்ந்து ஓடிடும். அப்படிதானே? இப்போ கோயிலுக்கு போயிருந்த அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. அப்பதான் பாக்குறாங்க நாய் வீட்டுக்குள்ள இருக்குது. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ நடந்திருக்குது, அதனாலதான் நாய் வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் தான் பாக்குறாங்க எறும்பு எள்ளுருண்டையில வரிசையா போய்கிட்டு இருக்குது. எலி எல்லாத்தையும் உருட்டி போட்டிருக்குது, பூனை உருட்டி போட்டிருக்குது. அப்பவே அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ நடந்திருக்குது, நாய் எல்லாத்தையும் துரத்தி விட்டுருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? வீட்டை காவல் காத்த காவல்காரனுக்கு ஒரு எலும்பு துண்டு பரிசு கொடுத்தாங்க. பாத்தீங்களா? எலும்பு துண்டுன்னா நாய்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்படித்தானே? ஒரு எலும்பு துண்டு நாய்க்கு பரிசு கொடுத்தாங்க. உடனே நாய் எலும்பு துண்டை வாங்கிக்கிட்டு ஜாலியா ஓடிடுச்சு. இப்போ அம்மா வெளியே போயிட்டு வந்ததுல ரொம்ப களைப்பாயிட்டாங்க. அதனால அப்படியே வீட்டில் ஒரு ஓரமா உட்காந்துட்டாங்க. வீட்டுக்கு வெளியில யார் இருக்காங்க தெரியுமா? எருமை. எருமை மாடு வெளியே பசியோட இருந்துட்டு இருக்குது. அம்மா எப்ப நமக்கு புல்லு தருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு மா மா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்குது. ஆனா அம்மாவுக்கு அது கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அம்மா களைப்பா இருக்காங்கல்ல, அதனால காதுலயே வாங்கல. அம்மா களைப்பா இருக்கிறத பார்த்துட்டு அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா?
ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்தாங்க. எலுமிச்சம்பழத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படியே ஒரு ஜூஸ் போட்டாங்க. எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சி நல்ல அழகா ருசியா ஒரு ஜூஸ் போட்டு அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அம்மா அதை குடிச்சதும் புத்துணர்ச்சி வந்துருச்சு அம்மாவுக்கு. இப்பதான் மாடு கத்துற சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டதும் வெளியே ஓடி வந்து மாட்டுக்கு புல்லு கொடுத்தாங்க. சரியா? இப்ப மாடு சந்தோஷமா புல்லு சாப்பிட்டுட்டு இருக்குது. குழந்தைங்களா, அம்மா இல்லாத நேரத்துல வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு இன்னொரு தடவை பார்க்கலாமா? அம்மா செஞ்ச எள்ளுருண்டைய யார் யாரெல்லாம் வந்து எடுக்க வந்தாங்க, அங்க என்னெல்லாம் நடந்தது பார்க்கலாமா? முதல்ல அம்மா எள்ளுருண்டை செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்படித்தானே? எள்ளுருண்டை பார்த்தீங்களா? எள்ளுருண்டை செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை எடுக்கிறதுக்கு யார் வரிசையா வந்தாங்க? எறும்பு கூட்டம் வந்தது. அப்படிதானே? எறும்பு கூட்டம் வரிசையா வந்தது. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? எலிகள் வந்தது. எத்தனை எலிகள் வந்தது? 8 எலிகள் வந்தது. பார்த்தீங்களா? 8 எலிகள் வீட்டில் ஒளிஞ்சிருந்துருக்குது. அடுத்து வீட்டை காவல் காத்த காவல்காரனுக்கு அம்மா என்ன கொடுத்தாங்க? எலும்பு. எலும்பு கொடுத்தாங்க நாய்க்கு. அப்படித்தானே? சரி, அம்மா சோர்வா வந்தாங்கல்ல, அப்பா என்ன கொடுத்தாங்க? அம்மாவுக்கு எலுமிச்சை ஜூஸ் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படிதானே? எலுமிச்சை பழத்துல நல்ல ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அதனால அம்மா ரொம்ப உற்சாகமா மாறிட்டாங்க. அடுத்தது வீட்டுக்கு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருந்தது யாரு? புல்லு வேணும்னு. எருமை மாடு. அப்படிதானே? எருமை. சரியா குழந்தைங்களா? இப்போ எல்லாரும் இந்த சொற்கள்ல உள்ள முதல் எழுத்த பாருங்க. என்ன போட்டிருக்கு தெரியுதா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்படித்தானே? இந்த எழுத்துக்கு பேரு ஏ. ஏ சொல்லுங்க எல்லாரும். ஏ. ஏ. சரியா? இது ஊன்ற நம்ம ஒரு ட்ரெயின் எழுத்து பார்த்தோமே, அந்த ஊ எழுத்துக்கும் அடுத்த எழுத்து ஏ அப்படின்னு சொல்லணும். சரியா? பாருங்க, இதோ ஏ. ஏ எல்லாரும் சொல்லுங்க. ஏ. சரி, இப்போ இந்த எழுத்தை டீச்சர் எழுதி காட்ட போறேன். ரொம்ப ஈஸி எழுதுறது. சரியா? பாருங்க, ஏ எழுதுறது ரொம்ப ஈஸி. சின்னதா ஒரு உருண்டை போட்டுக்கணும் முதல்ல. சரியா? அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டு இப்படி இந்த பக்கம் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இங்கிருந்து நேர கீழே பார்த்து ஒரு கோடு போட்டுற வேண்டியதுதான். இதுதான் ஏ அப்படின்ற எழுத்து. எல்லாரும் சொல்லுங்க. ஏ. ஏ பாருங்க, ஏ அப்படின்ற எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்களை டீச்சர் இன்னொரு தடவை சொல்றேன். எல்லாரையும் கூடவே சேர்ந்து சொல்லணும். சரியா? ஏ எள்ளுருண்டை. ஏ எறும்பு. ஏ எலி. ஏ 8. 8ன்றது எண். சரியா? நம்ம கணக்கு பாடத்துல படிச்சோம் 8. ஏ எலும்பு. ஏ எலுமிச்சை. ஏ எருமை. குழந்தைங்களா, எல்லாரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து இனிப்புகள்லாம் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடுங்க. அம்மா கிட்ட எள்ளுருண்டை செஞ்சு தர சொல்லுங்க. சரியா? அது நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு. சரியா குழந்தைங்களா? சரி, இப்போ நாம இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட தீபாவளி வாழ்த்து சொல்லிடலாமா? தீபாவளி வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் தான்.